அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார அடிசல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த பொங்கலுக்கு இதை செஞ்சுட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணி வைங்க. இதுக்கு நான் பச்சை பயிறு, பாசிப்பருப்பு, நெய், சர்க்கரை, அப்புறம் பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 லிட்டர் பால். இதெல்லாம் தான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இதை எல்லாத்தையும் நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு வரும். இப்போ நான் 100 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் 200 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா பச்சை பயிறு 100 கிராம் ஆட் பண்ணிக்கணும். நான் இப்போ 100 கிராம் அரிசி எடுக்கிறதுனால 50 கிராம் பச்சை பயிறு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குவான்டிட்டி ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக போதுமாக இருக்கும். இதை நம்ம பச்சை பயிரை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். லைட்டான ஒரு கலர் சேஞ்ச் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் இதோட அரோமா வரணும். அரோமா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதிலே நல்ல அரோமா வந்துருச்சு. இப்போ நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இது அரிசி கூட ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வந்துக்கிறேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு 1 hour ஊற வச்சுருங்க. ஈஸியாக குக் ஆகிடும். அதுக்காக நான் 1 லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அது இப்போ நான் குக்கரில் தான் குக் பண்ண போகிறேன். ஆத்தென்டிக்காக செய்யும் போது பவுலில் செய்வாங்க. சட்டியில் நீங்கள் செய்யும் போது பார்த்திங்கனாக்கா அந்த பால்லாம் பொங்கி வராது. நம்ம கிண்டி விட்டுடலாம். இப்போ நம்ம குக்கரில் செய்கிறதுனால பெரிய சைஸ் குக்கர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொங்கி வராது. இப்போ இந்த 1 லிட்டர் பாலையும் இது கூட ஆட் பண்ணிடணும். இதுக்குள்ளே கொஞ்சம் கூட தண்ணி நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணிவிட்டு இப்போ 2 டேபிள் ஸ்பூன், ஒரு ஃபுல் ஸ்பூன் அப்போ நான் நெய் ஆட் பண்ண போகிறேன். நல்லா வழியே எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பால் வெளியே பொங்கி வராது குக்கர்லேருந்து. அதுக்காக நெய் கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் ஆகணும். ஆட் பண்ணிங்கன்னா பால் வெளியே வராமல் இருக்கும். இப்போ நான் இதை 8 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நல்லா குழைய வெந்துடும். இப்போ நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். நம்ம டோட்டலாக அரிசி 100 கிராம் எடுத்துக்கிட்டோம். பாசிப்பயிறு 50 கிராம். அப்போ 180 கிராமா. அது கூட 50 கிராம் எக்ஸ்ட்ரா நம்ம சுகர் எடுக்கணும். அதாவது சர்க்கரை எடுக்கணும். 200 கிராம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த சர்க்கரை ஸ்வீட் கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் 220 கிராம் எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நான் இந்த வெல்லத்தை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இல்லை தூசி இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் பவுடர் சுகர் பவுடராக இருக்கும். சில இதில் தூசி இருக்காது. அதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 220 ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும். சுகர் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 220 கிராம் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி 200 கிராம் கரெக்டாக இருக்கும். 180 கிராம் மொத்தமாக டோட்டல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இது நல்லா குழைய வெந்துருச்சு. இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். வேறு இடத்துக்கு நான் மாற்றிட்டேன். இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடி பிடிச்சிரும். உடனே பால் இன்னும் 1 கப் ஆட் பண்ணணும். நம்ம 1 லிட்டர் பால் ஊற்றுனீங்க இல்லையா, அதுக்கு அப்புறமா நான் இன்னும் 1 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். குங்குமப்பூ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, நல்லா ஏலக்காவாக நான் அப்படியே போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. டக்குன்னு பால் ஊற்றணுன்னே இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம சர்க்கரை பாகை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா கரைஞ்சோடனே நம்ம ஊற்றிட வேண்டியதான். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். நீங்கள் சுகர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது சரியான அளவாக இருக்கும். ஆனால் இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆத்தென்டிக்காக செய்யும் போது இது கூட பச்சை கற்பூரம் கொஞ்சோன்னு ஆட் பண்ணுவாங்க. என்கிட்ட பச்சை கற்பூரம் இல்லாததுனால நான் ஆட் பண்ணலை. பச்சை கற்பூரம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த டிவைன் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நெய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் இதில் எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 200 கிராம் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 கிலோ நெய் அப்படியே ஊற்றணும். நான் இப்போ அதோட பாதி, அந்த பாட்டிலில் பாதி அப்படியே நான் ஊற்ற போகிறேன். அது 1/2 கிலோ நெய். அதில் பாதி 215 கிராம் ஆஃப் நெய் நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது கூட இன்னும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்.
இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து திருப்பி இன்னும் 2 ஸ்பூன் நம்ம வந்து கிண்ட நெய்யை ஊற்றி கிண்ட நெய் வந்து உள்ளே வந்து இழுத்துரும். இது வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னா நம்ம கையில் எடுக்கும்போது அப்படியே வழுக்கிட்டு உழுவணும். அந்த அளவுக்கு நெய் வந்து ஊற்றணும். அப்போ தான் இதோட பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து முந்திரியும் திராட்சையும் நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் யாருமே திராட்சை சாப்பிட மாட்டோங்கிறனால நான் ஆட் பண்ணல. நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் எக்ஸ்ட்ரா நிறையாவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது கூடவே இந்த நெய்யை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இருந்த 200 நெய்யையும் நான் இது கூட வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ இந்த நெய் தெரியுது பார்த்தீங்களா? இதை மிக்ஸ் பண்ண அந்த நெய்யை வந்து அது இழுத்துரும் ஃபுல்லாகவே. நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி நம்ம ஊற்றின நெய்யுமே இதில் வந்து இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த நெய்யுமே இது வந்து ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் பண்ணிடும். இது வந்து இப்போ லிக்விட் கன்சிஸ்டன்சியாக வந்து இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே இது வந்து கெட்டியாக வந்து ஆகிடும். இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பவுலுக்கு நம்மளோட அக்காட அடிசல் வந்து ஆத்தென்டிக்காக வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இது வந்து பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேவே வந்து இது வந்து கெட்டி ஆகிடும். இதை வந்து எப்படி சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை இலையில் தான் வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ தட் நான் வந்து வாழை இலையிலே வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். இது வந்து கோயில் பிரசாதமாக கொடுப்பாங்க. அதேமாரி வந்து இந்த பழைய காவியங்கள்லாம் கூட இது வந்து நோட் பண்ணியிருக்காங்க இந்த ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.